வணக்கம். இன்று ஒரு குறள். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றியதேற்றாதவர். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றியதேற்றாதவர். அதாவது களவு கல்லாமையை பற்றி வள்ளுவ பெருமான் வள்ளுவ பெருந்தகை சொல்கின்ற போது களவு என்ற ஒரு கூடாத செயல் என்று சொல்லப்படுகிறது. அந்த களவை நினைக்கவே கூடாது. அந்த களவு என்பது மற்றவர்களை துன்புறுத்தி மற்றவர்கள் உழைத்ததை நாங்கள் நோகாமல் உழைத்துக் கொள்வது. அது எங்களுக்கு நிலைக்காது, எங்களுக்கு வாழ்வை தராது, அது அழிவைத்தான் தரும். ஆனால் இவர் சொல்றார், களவு என்பதை தவிர வேறு நல்ல வழிகளை நாடாதவர்கள். களவுதான் உழைத்து வாழ வேண்டும் என்ற தொழில் அல்ல. எத்தனை தொழில்கள் இருக்கிறது, எத்தனை நல்ல வகைகள் இருக்கிறது. நல்ல விதமாக உழைக்க வேண்டும், நல்ல நிதானமாக நேர்மையாக உழைக்க வேண்டும். அந்த நேர்மையாக உழைக்கின்ற உழைப்புத்தான் எங்களுடைய வாழ்வுக்கு அது சிறந்த விளைவுகளை தரும். அந்த நேர்மையாக நாங்கள் நேர்மை மாறி உழைப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்வு சீரழிந்து போவோம் என்பதுதான் உண்மை கருத்து. ஆகையினால் நாங்கள் களவு என்பதை தவிர வேறு நல்வழியை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து போவார்கள். வரம்பு கடந்த செயல்களால் அவர்கள் வரம்பு கடந்து விட்டார்கள். வரம்பை கடந்தால் அவர்களை காப்பாற்ற முடியாது. சொல்வார்கள், அதெல்லாம் கடந்து போச்சு, நேரம் கடந்து போச்சு. வைத்தியர்கள் சொல்வார்கள், காலம் கடந்துட்டு, நீங்கள் வந்த நேரம் பிழைச்சி போச்சு, அந்த டைம் கடந்துட்டு என்று சொல்வார்கள். அதுபோல தான் இதுவும் சொல்கிறார்கள். களவு என்பதை தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து போவார்கள். வரம்பு கடந்து செயல்களால் வாழ்வை இழந்து நசிந்து சில்லாவின்னமாகி வாழ்வை இழந்து விடுவார்கள். ஆகையினால் வள்ளுவ பெருமானுடைய கருத்து, அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றியதேற்றாதவர். ஆகையினாலே களவெடுக்காதீர்கள், மற்றவர்களின் வாழ்வை சுரண்டி வாழாதீர்கள். நீங்கள் நேர்மையாக உழையுங்கள், நேர்மையாக வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.